Happy to see you once again. Today we are going to see the exercise of third unit, rights and duties of children. So today we are going to see the exercise. Okay. First glossary. The first new word is renovate. What do you mean by renovate? Renovate na enna? To repair and improve something. ஸோ ஒரு பில்டிங் பழசாக போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி நியூ பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து மாடிஃபை பண்ணுறது என்ன சொல்லுவாங்க? ரெனோவேட் அப்படின்வாங்க. வாட் யூ மீன் பை ரெனோவேட்? டு ரிப்பேர் அண்ட் இம்ப்ரூவ் சம்திங். செகண்ட் ஒன், சர்வைவல். வாட் யூ மீன் பை சர்வைவல்? த ஸ்டேட் ஆர் ஃபேக்ட் ஆஃப் கண்டினியூயிங் டு லிவ். வாட் யூ மீன் பை சர்வைவல்? த ஸ்டேட் ஆர் ஃபேக்ட் ஆஃப் கண்டினியூயிங் டு லிவ். சர்வைவல்னா என்ன? வாழக்கூடிய தன்மை அப்படின்னா த ஸ்டேட் ஆர் ஃபேக்ட் ஆஃப் கண்டினியூயிங் டு லிவ். நம்ம கண்டினியூஸாக எப்படி வாழ்கிறது அதை தான் என்ன சொல்கிறாங்க? சர்வைவல். ஓகே. தேர்ட் ஒன், டெவலப்மெண்ட். வாட் யூ மீன் பை டெவலப்மெண்ட்? த ப்ராசஸ் இன் விச் someone or something grows and becomes more advanced. டெவலப்மெண்ட்னா என்னென்னா ஏதாவது ஒன்று வளர்ச்சி அடைகிறது, ஒரு ப்ராசஸ் ஆர் பிகம்ஸ் மோர் அட்வான்ஸ்ட், அதில் ஒரு முன்னேற்றம் வர்றது தான் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். வாட் யூ மீன் பை டெவலப்மெண்ட்? த ப்ராசஸ் இன் விச் someone or something. ஓகே. ஸோ ஹியர் யூ ஆட் சம்திங். ஓகே. something someone or something that grows and becomes more advanced. Okay. Fourth one, vaccine. What do you mean vaccine? Vaccine means vaccine, substance that helps to protect from certain diseases. என்ன? அது ஒரு சப்ஸ்டன்ஸ். நம்மளுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன், தடுப்பூசி போடுவாங்க இல்லையா? தட் இஸ் நோன் அஸ் வேக்சின். சரியா? போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறது, அப்புறம் இப்போ கூட வேக்சின் போடுறாங்க இல்லையா COVID-19க்கு, தட் இஸ் நோன் அஸ் வேக்சின், தடுப்பூசி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெனோவேட், செகண்ட் ஒன் சர்வைவல், தேர்ட் ஒன் டெவலப்மெண்ட், ஃபோர்த் ஒன் வேக்சின். அண்ட் நெக்ஸ்ட், ப்ராடக்ட். What do you mean by product? Keep safe from harm or injury. Keep safe from harm or injury. நம்மளை வந்து எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றுறதுக்கு பேர் தான் ப்ரொடெக்ட். சிக்ஸ்த் ஒன், inappropriately. What do you mean by inappropriately? Not correct. தவறான செயல், இது சரியான செயல் அல்ல, அதுதான் inappropriately. ஓகே. செவன்த் ஒன், scared. What do you mean by scared? Feeling fear, பயப்படுறது. Scared means feeling fear. So fifth one, protect. Not product, protect. Sixth one, inappropriately. Seventh one, scared. Okay. Next, choose the correct answer. First one, this is against Indian law. First one, this is against Indian law. A, children studying in school. B, children below 14 years working in industries. C, children participating in school activities. So which one is against Indian law? The option is B, children below 14 years working in industries. You have to write this. Okay. D is children getting nutritious food. These are all correct. The law that is against Indian law is children below 14 years. 14 yearsக்கு கீழே உள்ள கிட்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடாது, அவங்களாம் படிக்கணும் ஸ்கூலில். ஓகே. செகண்ட் ஒன், போலியோ ட்ராப்ஸ் ஆர் கிவன் டு. யாருக்கு போலியோ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க? ஏ, மென், பி, விமென், சி, சில்ட்ரன், டி, சீனியர் சிட்டிசன்ஸ். யாருக்கு கொடுப்பாங்க? சி, சில்ட்ரனுக்கு தான் கொடுப்பாங்க. Third one, a set of rules of a country is known as the set of rules. கண்ட்ரியோட ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? செட் ஆஃப் ரூல்ஸை A, story book, B, rule book,
C. Constitution. D. Textbook. என்ன சொல்வாங்க? The answer is C. Constitution. Set of rules of a country is known as the Constitution. Fourth one. Which of the following is not a right of children? இது வந்து குழந்தைகளோட உரிமை இல்லை. Which one? A. Getting driving license. B. Getting education. C. Getting adequate food. D. Living in a healthy manner. ஸோ எஜுகேஷன் வந்து வேணும் கிட்டுக்கு, அது ரைட் இருக்குது. கெட்டிங் adequate ஃபுட் வேணும், அந்த ரைட்ஸும் கிட்ஸ்க்கு உண்டு. லிவிங் இன் ஹெல்தி மேனரும் ரைட்ஸ் உண்டு. அப்போ எது தான் இல்லை? கெட்டிங் டிரைவிங் லைசன்ஸ். குழந்தைங்க வந்து கார்லாம் ஓட்டலாமா? பைக் ஓட்டலாமா? ஓட்டக்கூடாது. ஸோ it is not a right of children. Okay, the first one answer is B, second one answer is C, third one is C, and the fourth one is A. Okay, next, write true or false. First one, the child has the basic right to get polio drops. ஒவ்வொரு சைல்டுக்கும் polio drops வேணுமா? Yes, true. Second one, there are first one over, second one, there are same rights for all age groups of children. அப்படியா? எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஒரே மாதிரி ரைட்ஸ் இருக்கா? நோ, டிஃப்ரெண்ட் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 6 to 14 ஒரு ரைட்ஸ் இருக்கும், பிலோ 6 years அது வேறு ரைட்ஸ் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ஹெல்த், என்வாயர்மெண்ட் வேரிஸ். ஓகே, ஸோ அதனால் there are no same rights. So false. Third one, all children of age 6 to 14 years should be employed. Is it true? No, below 14 years, 14 or below 14 என்ன பண்ணணும்? They have to study. ஸோ வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஃபால்ஸ். ஓகே, ஃபோர்த் ஒன், ஹிட்டிங் சில்ட்ரன் இஸ் ராங். குழந்தைங்களெல்லாம் அடிக்கலாமா? நோ, இட் இஸ் ராங். அடிக்கக்கூடாது. ஸோ ராங்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், children should be aware of bad touch. ஸோ உங்களை யாராவது உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸில் டச் பண்ணாங்கன்னா இட் இஸ் நோன் அஸ் பேட் டச். அது வந்து உங்களுக்கு தெரியணும், இது குட் டச்சா பேட் டச்சான்னு தெரியணும். ஓகே, சில்ட்ரன் ஷுட் பி அவேர் ஆஃப் பேட் டச். அப்போ அது ட்ரூ. ஸோ யூ ஷுட் நோ விச் ஒன் இஸ் குட் டச், விச் ஒன் இஸ் பேட் டச்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட், match the following. Match the following. First one, child line number. Child line number என்ன தெரியுமா? 1098. So first one, child line number is 1098. Second, vaccines. Vaccines எதுக்கு? Vaccines protects from diseases. நோயிலிருந்து தடுக்கிறதுக்கு. Protects from diseases. Third one, wash. வாஷ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எதுக்குன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த சானிடேஷன் ப்ரோக்ராம். ஓகே, நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக வாஷ், சானிடேஷன். ஃபோர்த் ஒன், சிட்டிசன். வாட் யூ மீன் பை சிட்டிசன்? ஸோ சிட்டிசன் மீன்ஸ் மெம்பர் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு நாட்டில் ஒரு மெம்பர். ஓகே, சைல்ட் லேபர். வாட் யூ மீன் பை சைல்ட் லேபர்? குழந்தைகள் வேலை செய்கிறதுங்கிறது விச் இஸ் இல்லீகல். சட்டத்துக்கு புறம்பானது, இல்லீகல். ஓகே, ஸோ த நம்பர் இஸ் 4 3 5 2 1. யூ ஷுட் நோ ஹவு டு ரீட் அண்ட் யூ ஷுட் நோ த மீனிங் ஆல்சோ, கிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், what are the 3 parts on your body where no one should touch? So both kids, boys and girls, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ உனக்கு குட் டச் பேட் டச் தெரியணும். ஸோ உன்னோட எந்த பாடி பார்ட்டை மற்றவங்க டச் பண்ணால் நீ விடக்கூடாதுன்னா லிப்ஸ், செஸ்ட் அண்ட் பிட்வீன் யுவர் லெக்ஸ். ஸோ உனக்கு தெரியணும். ஓகே, உன்னோட எந்த பாடியில் இந்த பார்ட்ஸ் எல்லாம் டச் பண்ண விடக்கூடாது. லிப்ஸ், செஸ்ட் அண்ட் பிட்வீன் யுவர் லெக்ஸ். ஓகே, இது நீ ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால பிட்வீன் மை லெக்ஸ் அப்படின்னு நீ சொல்கிற. Okay, next one, what are the
One second. What are the different rights you have as a child? உனக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு as a child? Okay, do you know that? What rights do you have? The four major child rights are, உனக்கு four rights இருக்கு. என்னென்ன? Right to survival, வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. Right to development, முன்னேற்றம் அடைகிறதுக்கான உரிமை இருக்கு. And right to protection, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. And right to participation, ஸோ நீ உன்னோட தாட்ஸை சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. What are the four major child rights? Right to survival, right to development, right to protection, and right to participation. These are very important. You should know. Okay. Next, write short note on right to survival. ஸோ வாழறதுக்கான உரிமைகளில் பற்றி உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லு. ஓகே. ஸோ right to survival, let's see. It is to ensure every child has access to minimum standards of food. என்னது? It is to ensure that உனக்கு வந்து உன்னோட ஃபுட் அட்லீஸ்ட் மினிமம் ஸ்டாண்டர்டாவது இருக்கணும் உனக்கு கிடைக்கிற ஃபுட்டு. ஓகே, அது உன்னுடைய ரைட்ஸ். செகண்ட் ஒன், திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஹெல்தி க்ரோத் இன் ஆல் சில்ட்ரன். எதுக்கு உனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபுட் வேணும்? அது வந்து விச் ஹெல்ப்ஸ் டு ஹெல்த்தி க்ரோத், உன்னோட க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்போ தான் நல்லா வளர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் டு என்ஷூர் எவ்ரி சைல்டு ஹேஸ் access to minimum standards of food. Second, this helps in healthy growth in all children. Okay. Okay, next. Have you ever used your right to participate? Participation na enna? What do you mean by participation? You can give your suggestions to others. Elders ku unoda suggestions sollalam. Ipdi seiyalam சொல்லி உன்னோட சஜெக்ஷனை சொல்லலாம். ஸோ நீ அதை யூஸ் பண்ணியிருக்கியா? அதை டிஸ்கிரைப் பண்ணு. ஓகே. எஸ், ஜஸ்ட் உனக்காக நானே சொல்லியிருக்கிறேன். எஸ், வி சஜெக்டட் த ஃபாலோயிங் ஃபார் த ஸ்கூல். நீ ஸ்கூலுக்கு இதெல்லாம் சஜெக்ஷன் சொன்ன மாதிரி எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், அவர் ஸ்கூல் ஷுட் ஹாவ் டாய்லெட்ஸ் அட் எவ்ரி ஃப்ளோர். எங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் டாய்லெட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறது. செகண்ட் ஒன், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபார் எவ்ரி 4 கிளாஸ்ரூம்ஸ். எங்களுக்கு ஒவ்வொரு 4 கிளாஸ்ரூம்ஸ்க்கு இடையில ஒரு டேப் வேணும், வாட்டர் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு சஜெக்ட் பண்ணியிருக்க. அடுத்து, த ஸ்போர்ட்ஸ் ரூம் நீட்ஸ் மோர் கேரம் போர்ட்ஸ், செஸ் போர்ட்ஸ், பால்ஸ் அண்ட் பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் ப்ளே. ஸோ நம்மளோட பிடி ரூமில் கேரம் போர்டு நிறைய வேணும், செஸ் போர்டு நிறைய வேணும், பால்ஸும் பேட்மிண்டன் ராக்கெட்ஸும் நிறைய வேணும். அப்போ தான் நாங்கள் எல்லோரும் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூலில் கேட்டிருந்தேன். ஓகே, அதெல்லாம் நம்ம ஸ்கூலில் உனக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வி சஜெக்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஆல்ரெடி யூ சஜெக்டட் அண்ட் தீஸ் திங்ஸ் ஆர் கிராண்டட் டு யூ. ஓகே, ஸோ என்னென்ன சஜெக்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், அவர் ஸ்கூல் ஷுட் ஹேவ் டாய்லெட்ஸ் அட் எவ்ரி ஃப்ளோர். Second one, drinking water facility for every 4 classrooms. And the third one, the sports room needs more carom boards, chess boards, balls and badminton rackets so that everyone can play. Okay. And next, why are rights important? இந்த உரிமைகள்லாம் வந்து முக்கியமா? Why are rights important? Children have certain rights to ensure that every child is treated the same. எதுக்கு இந்த ரைட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னு சொன்னால், அப்போ தான் ஒவ்வொரு குழந்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். ஒரு குழந்தைக்கு மட்டும் நிறைய ஃபுட்டு கிடைக்குது, இன்னொரு குழந்தைக்கு ஃபுட்டு கிடைக்கலன்னா அந்த குழந்தை வளர முடியாது இல்லையா? ஸோ திஸ் ரைட்ஸ், சில்ட்ரன் ஹேவ் சர்டன் ரைட்ஸ் டு என்ஷூர் தட் எவ்ரி சைல்டு இஸ் ட்ரீட்டட் த சேம். ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். Okay, so they have to develop the development given to each child and education ஒரே மாதிரி கொடுக்கணும், ஃபுட்டு ஒரே மாதிரி கொடுக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். each and every child should be protected in the same way. Okay, second point, these are practiced to create a healthy environment for the children to live in. ஏன் ரைட்ஸ் வேணும் அப்படின்னா,
எதுக்காக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா டு கிரியேட் அ ஹெல்தி என்வாயர்மெண்ட். அப்போ தான் நம்மளுடைய என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கும், ஹெல்தி என்வாயர்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டு கிரியேட் அ ஹெல்தி என்வாயர்மெண்ட் ஃபார் த சில்ட்ரன் டு லிவ் இன். அப்புறம் இது வந்து டு என்ஷூர் தட் எவ்ரி சைல்டு இஸ் ட்ரீட்டட் த சேம். இதுக்காக தான் ரைட்ஸ் இருக்குது. ஸோ why are rights are important? Children have certain rights to ensure that every child is treated the same. ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன், these are practiced to create a healthy environment for the children to live in. Okay kids, write all these things in your classwork note. We finished the third unit. Okay, child rights. You have to copy down all the question and answer. Question with black pen and answer with blue pen. Write neatly and fill the index also. Unit 3 and lesson name and date. Put date. Okay. So inside also you have to write the date, unit name, unit 3 and the name of the lesson, and then all the question answer write neatly. Leave one line after each question answer. Okay kids, thank you. Everyone should take care of you and keep safe. Okay, be safe in your home. Okay kids, bye. Thank you.